தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு என்ன மாதிரியான ஒதுக்கீடுகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வைக்கப்படுது. இப்போ தமிழ்நாட்டுக்கு கடந்த காலமே சரியான பட்ஜெட்லாம் ஒதுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் பட்ஜெட்லாம் இது வரைக்கும் சரியாக வந்திருக்கு, அந்த மாதிரியான ஒரு செய்தி இருக்குது. இதுக்கப்புறம் பாஜக என்ன மாதிரியான ஒதுக்கீடுகள்லாம் அதற்கு தொடருவார், அதோட மாத்திரம் எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் என்னன்னாக்கா நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கொஞ்சம் அதிகப்படியான சலுகைகள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் கை வச்சாங்கன்னா ஆபத்து தான். ஆனால் இப்போ பீகாருக்கு தான் அந்தஸ்து தரப்படியாது அப்படின்னு சொல்கிறாங்க, சிறப்பு அந்தஸ்து கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதை இஷ்யூவாக நிதிஷ்குமார் எடுக்க மாட்டார். பட்ஜெட்லேயும் கை வச்சாங்கன்னா ஒன்றும் சரியாக கொடுக்கலன்னாக்கா நிதிஷ்குமார் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாஜகவே எல்லாம் போய்ட்டு பீகாரில் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இங்கே போய்ட்டு. மக்களவை ஆரம்பிக்கும் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்லாம் கூட பேசியிருந்தாங்க. அதனால் இப்போ எதிர்பார்ப்புகள்ன்றது அதிகரித்து தான் இருக்குது. அப்படி வரலாற்று சிறப்புமிக்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? வரலாற்று சிறப்புமிக்க பல வகையான அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். வரலாற்றை அசிங்கப்படுத்துகிற இதாக கூட இருக்கலாம். அப்போது அது சிறப்பாக தான் பேசப்படும். இவ்வளோ படுமோசமான பட்ஜெட் இதுவரையில் வந்தது இல்லைங்கிறது கூட வரலாறு தானே, அப்படி கூட இருக்கலாம். பார்க்கலாம். அவங்கக்கிட்ட பெருசாக எதிர்பார்க்கறதுக்கு வழியே இல்லை, எந்த வழியும் கிடையாது. 10 ஆண்டுகளாக ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கலை. தனிமை நபர் வருமானம் பங்களாதேஷோட குறைச்சலாக இருக்குது. இப்போ கல்வி காணாமல் போயிடுச்சு. மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த வகையிலுமே உயரலை. வடநாட்டு இவங்கெல்லாம் மக்கள்லாம் அந்நிய மாநிலங்களுக்கு போய் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. அவங்க ஆடுற இடத்துலையும் இதை விட இன்னும் என்ன இருக்குது? திருப்பூருக்கு போங்க, அங்கே என்னத்துக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் இங்கே இருக்கிற ஹோட்டலுக்கு போங்க, டிராஃபிக் சிக்னல் அடிங்க, வடநாட்டுக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவங்க ஆடுற பூமி. ஆக அதுலேயே தெரியல உங்களுக்கு, இவங்க ஆடுற பூமியை இப்போ பிச்சை எடுக்கிற பூமியாக மாறிடுச்சு. நீங்களாம் சேர்ந்துட்டு பட்ஜெட்டில் கணக்கு காட்டலாம். இவ்வளோ இது வாழ்க்கையில் என்ன, அசல் வாழ்க்கையில் யதார்த்தத்தில் என்ன இருக்குது? போன பட்ஜெட்டு மூலமாக இந்தியாவினுடைய சராசரி வருமானம் 10 கோடி எட்டியது அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் போட்டிருக்கீங்க. அந்த 10 கோடி எட்டின ஊரில் இருந்து எண்ணத்துக்கு இங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். பத்திரிகை இது பிரகாரம் வளர்ச்சி, பாஜக ஆட்சியின் வளர்ச்சி. அசல் வாழ்க்கையில் பார்த்தா டிராஃபிக் சிக்னலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. பத்திரிகைக்கும் அசலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் ப்ராக்டிக்கலாக தெரியுதுங்க. இதை மறைக்க முடியாது. இதுதான் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தாக்கா பாஜகவுக்கு எதிர்காலமே கிடையாது. அவ்வளோதான். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த இடைக்கால பட்ஜெட்டுகளை அவர் இப்போ முன்னோட்டமாக பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எக்ஸாம்ஸ்லாம் சரியாகவே நடக்கிறதில்ல, நிறைய முறைகேடுகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் பொதுவாக எக்ஸாம்ஸை தான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பேசியிருந்தார். ஆனால் நீட் குறித்து பேசுகிறாருங்கிற மாதிரி நிறைய முழக்கங்கள்லாம் எழுந்ததை பார்க்க முடியுது. அதுக்கு பதிலாக கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, காங்கிரஸ் பீரியடில் தான் ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அந்த டைமில் தான் நீட்டே உள்ளே வந்துச்சு, நீங்கள் தான் அனுபவிச்சிங்க நீட்டை அப்படிங்கிற மாதிரி. நீட்டை ஆரம்பித்தாங்க, எக்ஸாமை தான் ஆரம்பித்தாங்க. அதில் ஊழலை கொண்டு வரலான்னு பண்ணது பாஜக. வெள்ளக்காரன் தாங்க எஸ்எஸ்எல்சின்னு கொண்டு வந்தான். மெக்காலேங்கிறவன் தாங்க இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தான். அது சரியில்லைன்னு பல நாடுகள் கை விட்டாங்க. நீங்கன்னா அதை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை வெள்ளக்காரன் கொண்டு வந்த சிஸ்டம் நீங்கள் ஒன்றும் மாற்றிட்டு அதை தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீட்டுங்கிறது அறிமுகப்படுத்துறது சில காரணங்களுக்காக ஒரு ஒரு தரம் உயர்ந்த கல்வியாக இருக்கணுங்கிறதுக்கு அதை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீட் எக்ஸாம் தப்பானது இல்லை, அதை நடத்துகிறான் பாருங்க, அவன் தான் தப்பானவன். நீட் எக்ஸாம் நம்ம பசங்க பூன்னு ஊதிட்டு போயிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய எக்ஸாமே கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் பாஸ் பண்ணுறானாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கு அது பெரிய விஷயமா? உலகத்திலே ஒன்றுத்துக்கு லாய்க்கலாத ஒரு கூட்டம் இருக்குதுன்னாக்கா அது உத்தரப்பிரதேசமாக இருக்கும். அந்த ஊர்லேயே பாஸ் பண்ணுறான்னா அது நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பாஸ் பண்ண மாட்டானா? பண்ணுறது அயோக்கியத்தானே. அதை தான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த எக்ஸாமை மாநிலத்தை நடத்த சொல்லுங்கள், அப்போ தான் உண்மையான இது நடக்கும். அதுதான் நம்ம சொல்லணும். நீட் எக்ஸாமில் எந்த தப்புமே இல்லை. கேள்வி கேட்குறான், பதில் எழுதுறோம். நம்ம பசங்க எழுதுவாங்க. எழுதின பதில் நீ எப்படி திருத்துற? ஒவ்வொருக்கு ஒரு மார்க்கு, என் ஊருக்கு ஒரு மார்க்கு. நடத்தின அதிகாரிகளுடைய அயோக்கியத்தனம் தானே. அந்த கல்விக்கூடங்கள் வியாபாரம் ஆகுச்சு இல்லை, அதுதான் அதில் இருக்கிற பெரிய குறைபாடு.
அது இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தேர்வு முறை அப்படிங்கிறதே வந்து பணக்காரங்களுக்கானது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. பணம் இருந்தால் நீங்கள் வந்து பாஸ் ஆயிடலாம், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு தான் அவர் கூட ஆமாம், அதாங்க உண்மை. என்னுடைய காலத்தில் நாங்கள் படிக்கும்போது நாங்கள்லாம் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க. ஹாஸ்டலில் எங்களுடைய வாழ்க்கை முறையை வேறையாக இருக்கும். எங்கள் ரூம்மேட் இருப்பார், அவர் சொல்லுவார், நான் எக்ஸாம் கட்டடிப்பேன், யூனிவர்சிட்டி எக்ஸாமை கட்டடிப்பேன், 6 மாதம் போய்டும். 6 மாதம் ஹாஸ்டலுக்கு எவ்வளோ செலவு, காலேஜ் ஃபீஸு எல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா குடும்பத்தினுடைய வருமானத்தில் பாதி வந்து என் படிப்புக்கே போகிற அளவுக்கு அட்டகாசம் இருக்குது. என் ரூம்மேட் சொல்லுவார், வசதியான பையன்பா, எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ எங்களாட்ட இருந்தாக்கா நாங்கள் படித்து முடிச்சுட்டு பாஸ் ஆகி இப்போ டாக்டர் ஆனப்புறம் தான் என் குடும்பம் கடன் வாங்கி படிக்க வைக்கிது. அந்த கடனை நான் தான் கட்டணும். அப்படி இருந்தால் நீ பரீட்சைக்கு போவேன், சுகமாக இருக்கும், உங்கள் அப்பா நல்லா சம்பாதிக்கிறாரு, ஜாலியாக சுற்றுற, ஊதாரியாக சுற்றுறான்னு. படித்து முடிச்சுட்டு இவன் போய்க்கு தாங்க குடும்பத்தை காப்பாற்றணும். அப்படி இருந்ததுங்க மருத்துவக் கல்லூரி படிப்பு. அந்த மாதிரி அடித்தட்டு மக்களுக்காக இருந்த படிப்புங்க அது. இன்றைக்கி என்னுடைய பேரன் பேத்தி 2 பேத்துக்கும் வந்து மேல் படிப்பு படிக்கிறதுல பிறந்து என் பேரனுக்கு மாத்திரம் தான் இடம் கிடைச்சிது, பேத்திக்கு இடம் கிடைக்கல. ஏன்னா என் பேரன் வந்து பெரிய இடத்தை சேர்ந்தவன். அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள். காசை கொடுத்தாங்க, சீட்டு வாங்கிட்டு போயிட்டான். பேக்கேஜ், நீட் தேர்வு, கோர்ஸு, டிகிரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேக்கேஜ் 1 கோடி ரூபா கொடுத்தாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு கொடுக்க முடியாது இருந்துச்சு, பேத்தி கொடுக்க மாட்டேன் இருந்துச்சு. படித்தே பாஸ் பண்ணி சமாளிச்சதுன்னு வச்சுங்க. இன்றைக்கி அதுக்கு நீட்டு பாஸ் பண்ணல. பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அப்போ இந்திய தேர்வு முறைங்கிறது வந்து பணக்காரங்களுக்கு பச்சையாக தெரியுது. வீட்டில் போய் எழுதுனாரு நீட்டெல்லாம், காசு கொடுத்தா வீட்டில் எழுதிடலாம். அதான் இப்போ கடந்த முறையே கூட இப்போ நீட் தேர்வு இல்லாமல் 7 ஆண்டுகளில் 70 பேப்பர்கள் வந்து லீக் ஆகிருந்தது அப்படிலாம் கூட ராகுல். பேப்பர் லீக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. பரீட்சை எழுதிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட திருத்தர ஆசிரியர் வந்து அட்ரஸ் கொடுப்பாரு, அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா ஆன்சர் பேப்பர் கொடுப்பாங்க, க்ளீனாக எழுதி வச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோ பணம் கொடுத்து அந்த பேப்பரை வாங்கலை. தேவையாது நடக்குதான் நாங்கள் பார்த்தோங்க. நாங்கள் அந்த காலத்தில் இருந்து எம்டி பேப்பராக கொடுத்தான்னா ஆன்சர் பேப்பரில் அதில் ஒரு கோடு எழுத்துருவோம், அதில் எதுவும் ஃபில்லப் பண்ண முடியாது. ஆன்சர் ஷீட்டே திருத்தரவாதியர் தனியாக வச்சுருக்கிறானு. அவங்க வீட்டுக்கு போனாக்கா அதுக்கப்புறம் அதை வச்சு இது பண்ணி சீல்கள்லாம் குத்தி கொடுத்துட்றான், ரிசல்ட் கொடுத்துட்றான். அது இப்போ இந்த மதிப்பெண்கள் போடுறதுல கூட இந்த சென்டர் வாரியா அப்படிலாம் ஒரு விஷயம். மதிப்பெண் போட வேண்டியது இல்லைங்க. வந்து ஆன்சர் விஷயத்தையே மாற்றிட்டு வர்றேன், அப்புறம் என்னத்துக்கு மதிப்பெண்? எவ்வளோ ஊழல் நடக்குது எங்களுக்கு தெரியும். அதைத்தான் நான் சொன்னேன். தேர்வில் வந்து எந்த பிரச்சனைகளை நம்ம பசங்க பாஸ் விட நடத்துகிறான் பாருங்க, அவன் தான் அயோக்கியத்தனம் பண்ணுறான். அதுதான் நடக்குது. அது இப்போ இவருக்கு நாடாளுமன்றத்தில் கூட பேச முடியுது பார்க்குறோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி முறைகேடுலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா வந்து என்ன ஒரு ஆக்ஷன் இல்லை. மோடி தன்னுடைய பதில் இது பண்ணும்போது நீட் தேர்வில் யார் குற்றம் பண்ணியிருந்தாலும் நான் கைது பண்ணுவேன்னு தான் சொன்னார். அது அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லா டிவிலெலாம் காட்டியிருக்காங்க. ஹிந்தியில் தான் பேசினார், அதாவது புரியவும் புரிஞ்சிருக்கும். இங்கிலீஷில் பேசியிருந்தா அவருக்கு புரியாதுன்னு சொல்லலாம். அவரே ஹிந்தியில் பேசினார். நீட் தேர்வு நடந்த அயோக்கியத்தனங்கள் நான் கலைஞர்னார், செய்வார்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் ரீ எக்ஸாம்ஸ் தான் இந்த மாதிரி வைக்கிறத பார்க்குறது. கோர்ட்டு வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் ஒன்றும் புரியல. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க? அதிகப்படியான பேர் பாதிக்கப்பட்டால் தான் அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணுன்னாக்கா என்ன கருத்து? ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வெள்ளை அறிக்கையெல்லாம் கொரோனாக்குனாக்கா எத்தனை பேர் செத்தாங்க? அப்போ தான் ஆக்ஷன் எடுக்க முடியும்னாக்கா. இப்போ தனிப்பட்ட முறையில் ஒருத்தனை கொலை பண்ணாக்கா ஆக்ஷன் எடுக்கக்கூடாதா? நீதிமன்றத்துடைய தீர்ப்பு எனக்கு புரியலையே. ஒரு கொலை தானுங்க நடந்தது, அதுக்கே எங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு நீதிமன்றம் கேட்குமா? ஒரு பையன் ஃபெயில் ஆனாலும் அயோக்கியத்தனமாக நடந்ததில் அதுக்கு நீதி கிடைக்க வேணாமா? கோர்ட்டுடைய தீர்ப்பை பார்த்தா வேடிக்கை இருக்குது. இந்த தேர்வு முறையை ரத்து பண்ணணும். நடந்த தேர்வு ரத்து, மீண்டும் மறுதேர்வு நடத்துங்கிறது தான் கரெக்ட். நடந்துருக்கு. ஆனால் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறவங்கள என்ன, ஒரு தடவை மருத்துவக் கல்லூரி செலெக்ஷன் காங்கிரஸ் ஆட்சியில், அது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய தலைமையில் அது நடந்தது. அதுக்கு அவர் பேரில் தான் அந்த செலெக்ஷன் நடந்தது. வெளிப்படையாக வந்துருச்சு, இவ்வளோ பேர்த்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்ட இவ்வளோ காசு வாங்கிட்டு தான் சேர்த்துனாங்க. ப்ரூவ் ஆகிடுச்சு. ப்ரூவ் ஆனவுடனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போனோன்னே அந்த அவருடைய செலெக்ஷன் அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ தான் சீஃப் மினிஸ்டராக இருந்த பக்தவச்சலம் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார். பக்தவச்சலம் 10 லட்சம்னு பேர் வச்சாங்க. 10 லட்ச ரூபா அன்னைக்கு வாங்கி மருத்துவக் கல்லூரி அட்மிஷனில் அவர் வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவு அது அப்போ வந்து அந்த செலெக்ஷன் பூராமே ஸ்கிராப் ஆச்சு.
அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூவில் வந்து பல புது சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்த பிறகு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டாருங்கிறது வேறு விஷயம். அது இன்னும் மோசமாக போயிடுச்சு. ஆக இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஒரு தேர்வு இது செலெக்ஷன் வந்து தப்பாக இருந்ததுன்னு போது கோர்ட் வந்து அதில் ஒருத்தர் 2 பேர் இல்லை, அப்படியே அந்த செலெக்ஷனையும் கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணாங்க. 10-15 பேர் தான் அது மாதிரி தவறான முறையில் வந்தாங்க. அந்த செலெக்ஷனையும் ஸ்க்ராப் பண்ணாங்க. அதே சமயத்தில் நீட்டுக்கு வந்து எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்கன்னு பாருங்கள். நிறையா பேர் ஃபெயில் ஆனால் தான் ரத்து பண்ண முடியும்னு நீதிமன்றம் சொல்லும்போது இன்னும் பாஜகவினுடைய பிடியில் தான் நீதிபதிகள் இருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நீட் விலக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நிலையில் கூட அவங்க வந்து வெள்ளை அறிக்கை கேட்குறாங்களே, நீங்கள் நீட்டுக்கு முன்பு நீட்டுக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு, நீட் வரதுக்கு முன்னாடி பின்னாடிங்க கொடுங்களேன், நான் இதை சொல்லுங்களேன். இப்போ நாங்கள்லாம் நீட் தேர்வுக்கு முன்னாடி படித்தவங்க தான், நாங்கள் என்ன கெட்டு போயிட்டோம். நீட் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய மருத்துவர்கள் வந்து உருவாயிருக்கிறாங்க. அது போய் அது கொடுக்க சொல்லுங்கள். மருத்துவர்கள் எங்கே உருவாயிருக்காங்கன்னு சொல்லுங்கள், யார் மருத்துவராக உருவாயிருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஏழை மாணவர்களுக்கெல்லாம் வந்து நீட் தான் வந்து ஏழை மாணவர்கள் என்ன ஏன் ஓட்டையே நான் சொல்கிறேன்னு. பணக்கார பேரனுக்கு சீட்டு கிடைச்சது, மத்திய குடும்பத்தில் பேத்து கிடைக்கல, ஏன் ஓட்டையே நடந்திருக்கு. இப்போவும் தான் இருக்கிறேன், கூப்பிட்டு 2 பேர்த்து பேச சொல்லட்டுமா, ஏன் ஓட்டையே நடந்தது, எப்படி சீட்டு வாங்கினா அந்த அவனை கேளுங்க. இப்போ எதிர்கட்சி தலைவரே வந்து இந்த மாதிரி சொல்கிற பணக்காரங்களுக்கானது தான் உங்களோட தேர்வு. நீட்டே பணக்காரருக்குங்க, நான் தான் சொல்கிறேன்னு. இப்போ வந்து 1 கோடி ரூபா கொடுத்து என் பேரை இது பண்ணான், இப்போ வந்து 2 கோடியோ 2.5 கோடியோ கேட்குறாங்க. பேக்கேஜ் நீட்டில் பாஸு, உங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸு, டிகிரி, பேக்கேஜ் 2.5 கோடி. 2.5 கோடி எங்கே யாருக்கிட்ட இருக்குதுங்க? அம்பானிக்கிட்டையும் அதானிக்கிட்டையும் தான் இருக்கு. அவங்க மெடிக்கல் அடிச்சு வர மாட்டேன், உங்ககிட்டையும் எங்ககிட்டையும் இல்லை. நான் என் பேரனுக்கு இந்த செலவு பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, அந்த 1 கோடியை பேங்க்கில் போடு, மாதத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் 60,000 ரூபாய்க்கு வட்டி கிடைக்கும். அதை விட ப்ராக்டிஸ் பண்ணி சம்பாரிச்சிட போகிறான். அதுக்கு நீ வெயிட் பண்ண வேண்டியதில்லை, பேங்க்கில் போட்ட உடனே அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு வட்டி கிடைக்கும். இவன் படித்து முடிச்சுட்டு 4 வருஷம் கழிச்சு தான் போட்ட 1 கோடி ரூபா, அதுக்கப்புறம் வேறு ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாம் செலவு பண்ணிங்கனாக்கா 3-4 கோடிக்கு போயிடுது. அந்த பணத்தை நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா எவ்வளோ வட்டி வரும்? அதை விட பல மடங்கு இங்கே சம்பாதிக்கலாமே. அதான் சொன்னேன், பொருளாதார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, பணக்காரருக்கு அது லாஸு. ஆனால் இப்போ இந்தியாவிலேருந்து தொடர்ச்சியாக அப்ராட் போயிட்டு ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் வந்து வந்துக்கிட்டு தானே இருக்காங்கிற மாதிரி. அப்ராடு போகிறதுக்கானாலே அறிவு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லைங்க. இப்போ இங்கிலாந்து போடுறதுனால இன்றைக்கி வந்து மருத்துவர்கள் பெருசாக போகிறது இல்லையா, ஏன்னா மருத்துவ உலகம் வந்து இன்றைக்கி மாறி போச்சு. இல்லை படிக்கவே அப்ராட் போகிறாங்கிற மாதிரி. அது ஒரு காலத்தில் எஃப்ஆர்சிஎஸ் வாங்கினா பெரிய ஆளுன்னுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி எஃப்ஆர்சிஎஸை பற்றி யார் கேர் பண்ணுறாங்க? மருத்துவம் படிக்கிறதுக்கே அப்ராட் போகிறாங்க அப்படிங்கிற அது ஒரு காலம். எங்கள் காலத்தில் அது ஒரு பெரிய விஷயம். இப்போ அது அமெரிக்காவில் வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏசிஎம்ஜி எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணிட்டாக்கா அவனுக்கு அன்னைக்கு வரலாம் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்த ஸ்டைல் வேறு யாருக்கும் ஏசிஎம்ஜி பாஸ் பண்ணிட்டாப்பா. இப்போ ஃபைனல் இயர் வரும்போது ஏசிஎம்ஜி எக்ஸாம் வந்துடும். பாஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு அமெரிக்க வேலை வந்து கன்ஃபார்ம்டு. உடனே இங்கேயே அமெரிக்காக்கார மாதிரி ஆகிடுவான், ஸ்டைலுக்கு எல்லாம் மாறிடும். இன்றைக்கி வந்து அமெரிக்காவுக்கு நம்ம போகிறதுக்கு இந்திய டாக்டர்கள் யாரும் விரும்புறதில்லை, ஏன்னா அங்கே இருக்கிற வாழ்க்கை முறை நம்மளதை விட மோசமாக இருக்குது. அங்கே போய் ஏன்டா கஷ்டப்படாத, இங்கே தான் உட்காந்துருக்கேன், போகிறது இல்லை. இப்போ யாரும் போகிறது இல்லை. எனக்கெல்லாம் சர்ஜரி பண்ண ஒரு பெரிய டாக்டர், அவருக்கு உலகம் முழுவதுலேருந்து ஆஃபரு. மாட்டேன், நான் இங்கே நிம்மதியாக இருக்கேன், ஆளை விட்டுக்கிட்டார். இன்றைக்கி வந்து வெளிநாட்டு மோகத்தில் போனவங்களாம் இன்றைக்கி அந்த கதையெல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து அமெரிக்கர்கள் இந்த வாழ்க்கை நம்ம கிடைக்கணுன்ற அளவுக்கு அவங்களாம் ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா போன பல இந்தியர்கள் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சரியில்லை, அமெரிக்கன் எக்கானமி ஹஸ் கொலாப்ஸ்ட். இல்லை அதான் நீட் வந்த பிறகு இங்கே மருத்துவம் சேர்றதுங்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. மருத்துவத்துக்கு போய் கனவே காணக்கூடாது, கனவே காணக்கூடாது. என் பையன் வந்து +2 ரொம்ப லோ மார்க் வாங்கினான், வந்து அப்படியே சோகமாக நின்னான். இப்போ இப்படி என்னப்பா பண்ணுறது அப்படின்னா, நான் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டேன், வயிற்றில் பாலை வாத்தலான்னு. என்னப்பா இப்படி சொல்கிறேன்னா, நீ பாட்டுக்கு நல்ல மார்க் வாங்கிட்டு வந்து என்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் சொல்லிட்டு நான் காசுக்கு எங்கடா போவேன்? நிம்மதியாக போச்சு. அவனை பிகாம் படிக்க வச்சு அவன் வெவ்வேறு தொழிலில் இறங்கி இன்றைக்கி அவன் பெரிய தொழிலதிபராக சுற்றிக்கிட்டு இருக்கான். இல்லாட்டி போய் நான் நம்ம மாதம்பளம் வாங்கி சுற்றிக்கிட்டு இருக்கான். தப்பிச்சான், படிக்காம மட்டும் தான் தப்பிச்சான். மாணவர்களை வந்து நீட் தேர்வுக்காக டார்கெட்டே வைக்கக்கூடாது, ஆசைப்படவே கூடாது அப்படின்னு போய் எடுத்துக்கலாம். அப்படி தான் சொல்லணும்.
ஏன் இதை விட்டா படிப்பு இல்லையா? ஒரு தடவை ரேடியோவில் இதை டிவியில் கேட்டாங்க, இதை +2 மாணவர்களுக்கு என்ன இது பண்ணு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனம், +2 முடித்த உடனே ஒன்று டாக்டர் ஆகணும், இல்லாட்டி என்ஜினியர் ஆகணும். இது 2 தான் அவங்க கண்ணில் இருக்குது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோர்ஸ் இருக்குது. இப்போ எங்கள் கோர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஃபிசியோதெரப்பி இருக்குது, பயோகெமிஸ்ட்ரி இருக்குது, இப்போ ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஃபார்மசூட்டிக்கல்ஸ் மருந்து தயாரிக்கிற தொழில் படிச்சிங்கன்னா உலகம் முழுவதும் எக்கானமி அவங்க தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உலக பொருளாதாரத்தையும் அவங்க தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபார்மசூட்டி கம்பெனி தான் கட்டுப்படுத்துகிறாங்க. ஃபார்மசி படிச்சிங்கன்னா எங்கேயோ போகலாம். எதுக்கு மருத்துவக் கல்லூரிக்கு வரணும்னு நினைக்கிறேன்? எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொழில்கள் இருக்குது. சைக்காட்ரி, இது கவுன்சிலிங், லேபரேட்டரிஸ், எக்ஸ்ரே யூனிட்ஸு, அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி என்னுடைய பயோமெடிக்கல் இது இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியர் இல்லாமல் நாங்கள் டாக்டர் தொழிலை பார்க்க முடியாது. எதுக்காக டாக்டருக்கு போகிறேன்? இன்றைக்கி அதனுடைய விளைவு என்னுடைய பயோமெடிக்கல் இதுக்கு மருத்துவக் கல்லூரி சீட்டு கிடைக்காம அத்தனை பேர் பயோமெடிக்கலுக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் சொன்னேன், நீ என்னை விட எனக்கு மிக அதிகமான நர்ஸுகளை விட அதிகமாக தேவைப்படுறவங்க பயோமெடிக்கல் இன்ஜினியர். மெடிக்கல் காலேஜுக்கு ஏன் போகிறேன்? நீட்டே தேவையில்லை பயோமெடிக்கல் படிக்கிறது. டாக்டரை விட பவர்ஃபுல்லாக இருக்கலாமே. அதுதான் நான் சொல்கிறேன். பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.